நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ற போர்டை வந்து இப்போதைக்கு கேரளா பார்டர்ல தொங்க விட வேண்டியது முக்கியமான விஷயம். இது மனுஷங்களுக்காக கிடையாது, உண்மையிலேயே அங்க உள்ள போற நாய்களுக்காக. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற திருநாய்களை போட்டல்னா எந்த ஒரு பஞ்சாயத்து எந்த ஒரு நகராட்சி அதிக எண்ணிக்கையில திருநாய்களை கொள்ளுதோ அதோட தலைவர்களுக்கு நாங்க கோல்டு காயின் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர்களோட குழு அறிவிச்சிருக்காங்க சார். ரொம்ப கொடூரமான விஷயம் இது. ஆனா அதுக்கு ஒரு காரணமும் அவங்க சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா திருநாய்களோட பிரச்சனை வந்து அங்க ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. 175 குழந்தைங்க வந்து இப்போதைக்கு இந்த ஒரு வருஷத்துல மாத்திரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. காரணம் திருநாய்கள். 701 பேர் இப்போதைக்கு அந்த குழந்தைங்களோட சேர்த்து ஹாஸ்பிட்டல்ல திருநாய்க்கடினால அட்மிட் ஆயிருக்காங்க. சமீபத்துல ராகவன் அப்படின்ற ஒரு 90 வயசு பெரியவர், அவரும் வந்து நாய்க்கடினால இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு வருஷத்துல மாத்திரம் 53,000 பேர் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றிருக்காங்க நாய்க்கடின்னு சொல்லி. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போதைக்கு இப்படி ஒரு தீவிரமான முயற்சியில செயின்ட் தாமஸ் கல்லூரியோட முன்னாள் மாணவர் அமைப்பு இறங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அதிக எண்ணிக்கையில நாய்களை கொண்டு குவிச்சிங்கன்னா உங்களுக்கு தங்க நாணயம் பரிசு. எங்க குரூப்ல 1200 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நாங்க டொனேஷன்ஸ் வாங்கி உங்களுக்கு நாங்க வந்து ஏர்கனும் சப்ளை பண்றோம், நாய்களை கொல்றதுக்கு தங்க நாணயமும் பரிசா கொடுக்கறோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நாய்களை நீங்க கொல்றீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும். டிசம்பர் 10 இதுக்கான டெட்லைன் சொல்லி டெட்லைன் வேற வச்சிருக்காங்க. நாய்களை கொல்றது மட்டும்தான் ஒரே வழியா, இல்ல இதை வேற வழியில கையாள முடியுமா அப்படின்றது அரசு இப்போதைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் எங்க போய் முடியும்ன்றது தெரியலைங்க. 2014 சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் கருணாநிதியும் எங்கே போயிருந்தீங்க? ஏன் அன்றைக்கி ஒரு ரயில் மறியல் பண்ணியிருக்க முடியாதா? இன்றைக்கி பண்ணுறதா? காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து சேர்ந்து தானே தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க சிஎம்பியில்.